வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. துலா ராசி என்பர்கள் இயற்கையாகவே ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்களோ எப்பவுமே ரொம்ப இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்கன்னா இந்த துலா ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இயற்கையாகவே ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப இளமையான துள்ளலோடு எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த துலா ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, அன்பு அப்படின்னாவே மயங்கிடுவாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட செயற்கை அழகு சேர்த்துனா ரொம்ப பிரமாதமான அழகு உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனக்கு விதவிதமாக அலங்கார பொருள் வாங்குறதுல அந்த துளாராசி என்பவர்களுக்கு ஒரு அலாதிய பிரியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. கரெக்டாக நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த இடத்துல நேர்மை இருக்குதோ அதை நிலைநாட்டணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அது நடக்கலை அப்படின்னா கூட அது ஆத்திரப்பட்டாவது வாக்குவாதம் பண்ணியாவது அந்த நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தராசு தான் உங்களுடைய ராசி சின்னம். ரொம்ப துல்லியமாக எடை போடக்கூடியவங்க, யாருக்கிட்ட எப்படி பேசினா அதை கரெக்டாக முடிக்க முடியும், கரெக்டாக காய் நகர்த்த முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பேச்சாற்றல் இவங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க, சந்தோஷமான மனநிலையோடு எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பாசிட்டிவான வைப்ரேஷன் ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நின்று பேசக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நெகட்டிவாக பேசுறது உங்களுக்கு பிடிக்காது. வாக்கு சாதுரியம் படைத்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க அப்படின்லாம் இவங்களை சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நிறைய நண்பர்கள், நிறைய தோழர்கள், நிறைய உறவுகள் இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாத பிள்ளை போல தான் ரொம்ப அமைதியாக செயல்படுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மார்கழி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவரோடு விரையாதிபதியான புதனும் இணைந்திருக்கிறார். வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். சேமிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விதத்துலையுமே கொஞ்சம் ஆடம்பர செலவு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படலாம். இந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பணப்புழக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் சேமிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அமையாது அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்காக கொஞ்சம் போராடவும் செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த கரெக்டாக முடிக்கிறதுக்காக சின்ன சின்ன சுப செலவுகள், ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்காக சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் பகை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஊர் மாற்றமோ அல்லது வேறு ஏதாவது வீடு மாற்றிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு குரு வக்கரக இயக்கத்தில் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு, நம்மளுடைய துலா ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 3, 6 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு.
அவர் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது குரு உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனுக்கு வந்து கொஞ்சம் பகை கிரகமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். இதுவரை எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களாம் அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த துளாராசி என்பர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த வாக காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த கவலை படிப்படியாக குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த துளாராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சகாயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடன்பிறப்புகள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உடன் இருப்பவங்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சகாயஸ்தானத்தில் குரு வந்து அமரும்போது நல்ல ஒரு காரியம் எடுக்கிற காரியம்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாகப்பிரிவினை பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சில முயற்சியில் அந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாகும். குறிப்பாக பிள்ளைங்களுடைய கல்யாணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கடல் தாண்டி ஏதாவது நல்ல ஒரு வரன் சம்மந்தம் அமையக்கூடிய முயற்சியில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடல் தாண்டி சென்று ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டமாக அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இறங்குவீங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்து செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கோட அதிபதி வந்து சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக விளங்குபவர். அவர் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு சிலருக்கு இடமாற்றம்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேறு ஏதாவது தொழிலையோ வியாபாரத்துலேயோ சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நன்மை தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொடர்ச்சியாக கடன் வாங்கிட்டே வந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அந்த கடனெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய வழி ஒன்று பிறக்கும். அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிய வருமானம் அல்லது உதிரி வருமானம்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்ட் டைமாக ஜாப் ஏதாவது செய்வீங்க அல்லது வீட்டில் இருக்கிற வேறு நபர்களால் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி தர மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 2, 7 இடத்துல அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் உச்சம் பெற்று இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான நேரம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். புதிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும். மேலதிகாரிக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது அவர் மூலிமா ஏதாவது சில உதவிகளோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பாராட்டு அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தானாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே கேட்காம அதெல்லாம் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிற துளாராசி என்பர்களுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். வியாபாரமாகட்டும், தொழிலையாகட்டும் நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கே தெரியாமல் ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அவங்க மூலிமா சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாமையும். புதிய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வெளியூரில் இருந்தெல்லாம் புதிய ஆர்டர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட சக கலைஞர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த துலா ராசி பெண்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கிறேன், ஆனால் வரன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த துளாராசி பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை